வேதம் சொல்லுகிறது, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களுடைய இருதயமும் என்ன முடியாதா? ஆராய்ந்த முடியாதா? வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது என்பதை யாரால் புரிந்து கொள்ள முடியாது. போனா போயிட்டே இருக்கும். அதுதான் வானத்தின் உயரம். வானத்தை விடுங்க, பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதையே இன்னும் முழுமையாக கடலிலே மனிதனுடைய தடயங்கள் படாத இடங்கள் அநேகம் இருக்கிறது. பூமியின் ஆழத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்? கர்த்தர் தான் அதை உண்டாக்கினார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறாராம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட நட்சத்திரங்களை அப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள், நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று சொல்லி. ஏனென்றால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடி மைல் தொலைவிலே அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. நம் கண்ணுக்கு எட்டிய நட்சத்திரங்களை தவிர இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கிக்கும் எட்டாத நட்சத்திரங்களும் உண்டு என்று நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் தம்முடைய மகனாகிய ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், ஆபிரகாமே வா, வானத்து நட்சத்திரங்களை பார், முன்னால எண்ண முடிஞ்சா எண்ணு, உன் சந்ததியை அப்படியாக பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்க, அப்படியே பெருக பண்ணினார். அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அவருடைய வலதுகரம் வானங்களே அளவிட்டது. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, இதோ நான் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாடுவோமா? வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திபாரமிட்டவர் யார்? வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திபாரமிட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்தர வெளிகளிலே
விருட்சங்களை நட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்திர வெளிகளிலே விருட்சங்களை நட்டவர். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தானது. அதிகாலை பனி துளியை பொழிந்தவரே, மகிமை உண்டாவதாக. அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பரம்பொருள் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பரம்பொருள் யார்? அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தா உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரை புரளும் கடலுக்கொரு எல்லை கோடு வைத்தவர் யார்? காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரை புரளும் கடலுக்கொரு எல்லை கோடு வைத்தவர் யார்? எரிமலை குமுறும் நேரம், கடல் பொங்கும் சுனாமி நேரம், பூமியே அதிரும் கோரம் அறிந்தவர் யார்? எரிமலை குமுறும் நேரம், கடல் பொங்கும் சுனாமி நேரம், பூமியே அதிரும் கோரம் அறிந்தவர் யார்? அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்லா தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தா உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம், கர்த்தரின் செயல்தான் அது. நம் கர்த்தரின் செயல்தான் அது. இந்த பாடலில் இயற்கையின் அதிசயங்களை நினைத்து துதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வானங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை தெரிவிக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு செடி, ஒரு மரமோ, ஒரு செடி வளர்த்து பாருங்களேன், அது எவ்வளவு கஷ்டம். அது ஒரு அளவுக்கு வருகிற வரைக்கும் அதை கண்ணும் கருத்துமாக பக்கத்தில் இருந்து பார்த்தாதான், அதற்கு ஏற்ற நேரத்திலே தண்ணீர் ஊற்றி அதற்கு வேண்டிய உரத்தை போட்டு வளர்த்தா தான் ஒரு மரமானது வளர்ந்து அது செடி மரமாகி அது
பூ பூத்து காய் காய்த்து அதிலிருந்து கனியை நாம் பறிக்க முடியும். ஆனால் நீங்கள் வனாந்திர வயல்வெளியில் போய் பாருங்கள், யாருமே போகாத காட்டெல்லாம் மனுஷன் கால் எங்கேயாவது பட்டிருக்கா? பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற காடுகள், அமேசான் காடுகள், அங்கெல்லாம் மனுஷன் கால் படாத இடமே நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாத அபூர்வமான மரங்கள், கனிகள் எல்லாம் பார்க்க முடியும். அதையெல்லாம் யார் வளர்த்தா? யார் அதற்கு விதை போட்டா? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவர்தான் வித்தகர். வித்தகர் என்றால் ஞானி என்று அர்த்தம். அவாந்தர வெளிகளிலே விருட்சங்களை யாராவது கொண்டு போய் நட்டாங்களா? கர்த்தர் தான் நட்டார். உங்களையும் என்னையும் அப்படித்தான். கர்த்தர் தான். அவருடைய தேவாலயத்திலே, நானோ அவருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பக்கத்தில் நீங்கள் பச்சையான ஒலிவ மரம், சாதாரண மரம் இல்லைங்க. ஒலிவ மரத்தை அழிக்கவே முடியாது சாதாரணமாக. எவ்வளவுதான் பெட்ரோல் ஊற்றி எரிச்சாலும் கீழிருந்து பல வருஷம் கழித்து அது மேலே வந்துடும். அத்தனை பயனளிக்கக்கூடிய ஒலிவ மரத்தை போன்று கர்த்தர் நம்மை நட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, காற்றுக்கு ஒரு நிறை இருக்கிறதாம் என்பதை கூட விஞ்ஞானிகள் சில நூற்றாண்டுக்கு முன்பு தான் கண்டுபிடிச்சாங்க. காற்றுக்கு வெயிட் இருக்குதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் யோபுட்டா அன்னைக்கே சொல்லிட்டாரு, காற்றுக்கு நிறை. அதே போல கடலிலிருந்து தண்ணீர் நீராவியாகி மேலே போய் நிற்குது பாருங்க. அது கொஞ்சம் வெயிட் கூட இருந்தால் கீழே விழுந்துடும், அப்படி தானே? அந்த தண்ணி அங்கே மேலே போய் ஒரு கண்டிஷனில் அப்படி வேப்பராகி நிற்குது மேகமாக. அது சரியான நேரத்தில் கர்த்தரால் குளிர்விக்கப்படும் போது அந்த நீர் திவலைகளாக அது மாறி கீழே விழுதுப்பார். அது எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு சொல்லி அந்த வித்தகர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். காற்று எங்கிருந்து வருது? ஆண்டவர் கேட்குற, காற்று எங்கிருந்து வருதா? நீ அறிவாளினா நீ சொல்லு அப்படிங்கிறார். எங்கிருந்து வருது? யாருக்கும் தெரியாது. கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. வேதம் சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. காத்து அவருக்கு கீழ்ப்படியுது என்பதை அவர் மனிதனாக வந்தபோது நிரூபித்தார். அந்த கடல் கொந்தளித்து கவிழ்ந்து விடுமோ என்று அவர்கள் பயந்த வேளையிலே அவர் சொன்னார், எழும்பி சொன்னார், இறையாதே, சத்தம் போடாத, பேசாம இரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க பார்த்து சொல்ல, பேசாம இரு அப்படிதான் அவர் சொன்னார். அமைதலா இரு. வாய் கப் சிப்புன்னு ஆயிடுச்சு கடல். இயற்கை, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற தெய்வம். வலது கையை சொல்லு, எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரா? இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் படைத்து யாருக்காக? நமக்காகத்தான் படைத்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். He is going to come very soon. இஸ்ரவேல் தேசத்திலே அந்த சிகப்பு கிடாரி பலி கொடுத்து அதை ட்ரையல் பார்த்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்க நீங்க ஆயத்தமா? ஆர் யூ ரெடி? 2 மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தார். எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமா ஏன் வைத்தார்? எப்போ மரணம்னு தெரியாது, எப்போ ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதபடியால் விழித்திருங்கள். பாடுவோமா? 2 மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தார். எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமா ஏன் வைத்தார்? இறைவனின் ரகசியங்களை அறிந்தவர் எவரும் இல்லை. சிந்திக்க காலம் இல்லை, தப்பிக்க அவர்தான். இறைவனின் ரகசியங்களை அறிந்தவர் எவரும் இல்லை. சிந்திக்க காலம் இல்லை, தப்பிக்க அவர்தான் இல்லை. ஆதி அந்தமில்லா தேவன் அகிலம் படைத்த, துதிப்போ, அவர் ஆதி அந்தமில்லா தேவன் அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்த
கர்த்தரின் செயல்தான் அது. வானத்தின் உயரம் பூமியின் ஆழம் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. கர்த்தரின் செயல்தானது. கர்த்தரின் செயல்தானது. கர்த்தரின் செயல்தான் அது. நல்லா கைகளை தட்டி, இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த உலகம் முடிஞ்சு நாளைக்கே உலகம் இல்லாமல் போகலாம், ஆனால் நாம் இல்லாமல் போகலாம். ஆனால் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்தோட நம்ம நம்பிக்கை முடிஞ்சு போகலை. இந்த உலகத்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? சிலர் தங்களுடைய வீட்டை கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. நம்ம அப்படிதான், அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு. வீட்டை பார்த்தா கோயில் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டஸ்ட்டு கூட அதில் பார்த்தால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. தொடச்சி தொடச்சி கழுவி கழுவி தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அவருடைய நம்பிக்கை இந்த உலகத்தோடு முடிவடைகிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. இதை நான் நன்றாக வாழ்ந்து முடித்து விட வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கிடைத்திருக்கிறவற்றை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து அவர்கள் வாழ்நாளெல்லாம் அதற்காகவே உழைக்கிறார்கள். நல்லதுதான். வேதம் என்ன சொல்லுகிறது? இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நம்முடைய நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய நம்பிக்கை இம்மைக்கும் உண்டு, மறுமைக்கும் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆகவே தான் நித்தியமாக ஆண்டவரை அவரோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியாக, இந்த ஆராதனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடணும் அப்படித்தானே? ஆனால் நித்தியமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சம் இந்த சின்ன வாழ்க்கை பாருங்க, 70 80 இப்படி அவ்வளோதான். அதுக்கு மேலே பலத்தின் மிகுதியால் இல்லை 100 120 வச்சுக்கோங்க, அவ்வளோ சின்ன வாழ்க்கை. ஆனால் ஒரு நித்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. 1,000,000 ராகங்கள் உருவாகும் கானங்கள், சொல்லுங்க, எல்லாமே உமக்காகத்தான் ஏசையா, எல்லாமே உமக்காகத்தான். உருவாகும் கானங்கள், உமை போற்றும் கீதங்கள் வழிந்தோடும் என் வாழ்வில்தான், ஆராக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். 1,000,000 ராகங்கள் உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான் ஏசையா, எல்லாமே உமக்காகத்தான். நாள் ஒன்று பிறந்தாலும் உமக்காகத்தான், நலம் ஒன்று வந்தாலும் உமக்காகத்தான். பிறந்தாலும் நலம் ஒன்று, என் வாழ்வின் நாட்களில் நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் படைக்கின்றேன் உமக்காகத்தான். என் வாழ்வின் நாட்களில் நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் படைக்கின்றேன் உமக்காகத்தான். 1,000,000 ராகங்கள் உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான் ஏசையா. சொல்லுங்க, இன்னிசை கீதங்கள் உமக்காக ஆண்டவரே,
இணையில்லா நாதங்கள் உமக்காக, நான் பாடும் பாடல்கள் பூமாலையாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே விழட்டும் ஐயா. அர்ச்சனை பூக்களாக எங்கள் பாடல்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டட்டும் ஐயா. உம்முடைய மனம் குளிரட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. இன்னிசை கீதங்கள் உமக்காகத்தான், இணையில்லா நாதங்கள் உமக்காகத்தான். இன்னிசை கீதங்கள் உமக்காகத்தான், இணையில்லா நாதங்கள் உமக்காகத்தான். அசைவாடும் ஆவியா புது பாடல் பாடினான், புகழ்ந்திடும் பாடல்கள் உமக்காகத்தான். அசைவாடும் ஆவியா புது பாடல் பாடினான், புகழ்ந்திடும் பாடல்கள் உமக்காகத்தான். ஒரு கோடி ராகங்கள் உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான். ஏசையா எல்லாமே உமக்காகத்தான். உருவாகும் கானங்கள் உமை போற்றும் கீதங்கள் வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆறாக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே என் ஜீவன் வாழ்வதும் யாருக்கு? உனக்காக, எனக்காக இல்லை, அவருக்காக. சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதுக்கு செய்யணுமா? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பக்கத்தில் சொல்றீங்க, என்ன செஞ்சாலும், என்ன நீங்கள் சாம்பார் வச்சாலும், புளிக்குழம்பு வச்சாலும், ரசம் வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கட்டிங் வெட்டினாலும் சரி, இல்லை பெட்டி போட்டாலும் சரி, பவர் டேபிள் தச்சாலும் சரி, குவாலிட்டி செக் பண்ணாலும் சரி, சிஸ்டத்திலே ஒர்க் பண்ணிட்டு விரல் நுழிலே தட்டிட்டு இருந்தாலும் சரி, எதுக்கு செய்யணுமா? தேவனுடைய மகிமைக்கு செய்யணும். நல்லா கையை தட்டி, கை தட்டினாலும் சரி, அதுவும் உங்க மகிமைக்கு தான் ஆண்டவரே. என் ஜீவன் வாழ்வதும் உமக்காகத்தான், ஜீவனின் பலன் எல்லாம். என் ஜீவன் வாழ்வதும் உமக்காகத்தான், ஜீவனின் பலன் எல்லாம் உமக்காகத்தான். என் ஜீவனாட்களில் நான் செய்யும் யாவிலும் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்காகத்தான். என் ஜீவனாட்களில் நான் செய்யும் யாவிலும் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்காகத்தான். ஒரு கோடி ராகங்கள் உருவாகும் நானங்கள் எல்லாமே உமக்காகத்தான். ஏசையா எல்லாமே உமக்காகத்தான். உருவாகும் கானங்கள் உமை போற்றும் கீதங்கள் வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆறாக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆறாக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே சி மைனர் கொடுத்துருங்க. ஷக்கலா தூருனி தரநாமனமரவா. ஓ நன்றி அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. நல்லா வாயை திறந்து. நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி வந்திருக்கிறீங்கன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் என் ரட்சகர் இயேசு. சொல்லுங்க இயேசு. வாய் திறந்து வாய் நிறைய சொல்லுவோமா இயேசு, இயேசுவே. ஸ்வீட் ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், we love you Lord. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா.
என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான். அந்த கற்பனைகளை கைக்கொள்றதுக்கு உதவி செய்தது அவர்தான். அவர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நம்பிக்கை. உங்க வலது கரத்தை உயர்த்தி எத்தனையோ வசனங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு சொன்னார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார். இன்னைக்கும் ஆபிரகாம் பேரை நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவருக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் நம்பினான் பாருங்க. அதனால் தான் இன்றைக்கும் அவனை நினைவு கூறுகிறோம். நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக கொடுத்திருப்பாரு. அதை நம்ப வச்சிருக்காரு பாருங்க. அதை அவர் மறக்கவே மாட்டாரு. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. மறக்க மாட்டாருங்க. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றுவார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நம்ப பண்ணின ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றின தெய்வம். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நோவா இட்ட பலியை சுகந்த வாசனையாய் நினைவு கூர்ந்த கர்த்தர் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்மையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். துதி கனம் மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போல 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அடுத்த வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு அந்த 10ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தா, அவை தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து பிறரை ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதில் 11ஆம் வசனம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு சமாதானத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் என்ன என் மனதில் இந்த பாரத்தை கொடுத்தனால் அந்த சமாதானத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். சமாதானம் அப்படிங்கிறதுக்கே நமக்கு விளக்கம் இல்லை டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, அமைதி, இணக்கம், ஆறுதல், தேறுதல், மன ஒருமைப்பாடு, மன கவனம், நல்லுறவு, இதெல்லாம் என்னச்சுன்னா அதில் சேர்க்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி எதிர்பார்க்கிறான், அமைஸ்தோத்தர் இணக்கத்தை எதிர்பார்க்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை எதிர்பார்க்கிறான், தேறுதல் நம்மை தேற்றப்படுவதை எதிர்பார்க்கிறான், ஒருமனப்பாடு எதிர்பார்க்கிறான், ஒரே மன கவனம். அதனால தான் என்னச்சுன்னா இன்றைக்கி பல இடத்துல போய் என்னச்சுன்னா அமைதியாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யோகா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனிதன் தவம் இருப்பதற்கு ஏதுவாய் செய்கிறான். மனதை என்னச்சுன்னா கவனம் ஒருமனப்படுத்துவதை நினைக்கிறான், நல் உறவு ஏற்படுத்துவதற்கு என்னச்சுன்னா விரும்புகிறான். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்திற்காக மனிதர்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தேடி அலைகிற கூட்டங்களை நாம் இன்னைக்கு பார்க்க முடியும். அதற்காக பல புண்ணிய ஸ்தலங்கள் போகிறாங்க, பல இடத்திற்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யாகங்களை செய்கிறார்கள். அதற்காக என்னச்சுன்னா எவ்வளவோ என்னச்சுன்னா கோடிகள் லட்சங்களை என்னச்சுன்னா அதற்கு செலவு பண்ணுவதை பார்க்க முடியும். தனிப்பட்ட மனிதனுக்கு இடையே சமாதானத்தை எதிர்பார்க்கிறா, குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம், அமைஸ்தோத்த நாடுகளுக்கு இடையே சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தனி மனிதனுக்கு இடையே என்னச்சுன்னா போராட்டங்கள், குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள், அதோடு கூட நாடுகளுக்கு இடையே என்னச்சுன்னா போர்கள். இதை நம்ம கவனத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்னைக்கு ஆரம்பத்தில் இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இந்த மனிதனுக்குள்ளே இருந்த என்னச்சுன்னா அந்த உண்மையான என்னச்சுன்னா சமாதானமான சூழ்நிலை, இணக்கமாய் போகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு மனிதனுக்குள்ள இல்லை. அமைதி எங்கேயுமே இல்லை. ஒரு மாதிரி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் ஒரு இரிட்டேஷன் நிறைந்த என்னச்சுன்னா ஒரு உலகத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சமாதானம் இன்னைக்கு மனிதனுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய சில காரியம் கிடைப்பதற்கு நான் யாருக்கும் எந்த பாதிப்பை ஏற்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா மனிதனுடைய எண்ணம். என் சமாதானத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக, என் மகிழ்ச்சிக்காக நான் யாரையும் காயப்படுத்துவேன், நான் யாரையும் எந்த தீங்கு செய்வேன் அப்படிங்கிற மன எண்ணத்தோடு தான் மனுஷனுடைய எண்ணம் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு உண்மையான சமாதானத்தை மனுஷன் பார்க்க முடியலை. வசனம் சொல்லுகிறது யாருக்கு சமாதானம் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 48:22 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கு. யாருக்கு சமாதானம் இல்லையா?
துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நம்ம உதாரணத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தா, எந்த மனிதனுக்குள்ள ஒரு பாவத்தன்மை இருக்கிறதோ அந்த மனிதனுக்குள்ள சமாதானத்தை அவன் பார்க்க முடியாது. ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறான். என்னுடைய மனசில் என்ன சின்ன ஸ்தோத்திர ஆசை இருக்கிறது, நன்மை வாசமாக இருப்பதில்லை. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அந்த நன்மை செய்வதற்கான சுபாவம் எனக்குள்ள இல்லை. ஏன்? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்க, அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து சொல்லும்போது சொல்ல, அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளா இருக்கிற பாவம் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்கிறது என்று என்ன அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான். அதான் நிர்பந்தமான மனிதன், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இருதயத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும், உங்கள் அமைஸ்தோத்த நித்திரை சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும், உங்கள் வழிகள் சமாதானம் இருக்க வேண்டும், உங்கள் சிந்தைகள் சமாதானம் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். அமைஸ்தோத்திர சபைக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இருக்கணும், அமைஸ்தோத்திரம் தொழில் செய்கிற இடத்துல சமாதானமாக இருக்கணும், வசிக்கிற இடத்துல சுற்றி ஜனங்களுக்குள்ள சமாதானமாக இருக்கணும். இந்த சமாதானத்தை மனிதன் எதிர்பார்த்து இருக்கிறான், ஆனால் இந்த சமாதானம் மனிதனுக்கு கிடைப்பதே இல்லை. ஆனால் இந்த சமாதானத்தை கொடுக்க எந்த மனிதனாலும் முடியாது, சமாதானத்தை கொடுக்க எந்த குடும்பத்தின் நபராலும் முடியாது. மனுஷன் வச்சிருக்கிற பணமோ, மனுஷன் வச்சிருக்கிற பதவிகளோ, மனுஷன் வச்சிருக்கிற ஆசைகளோ, சம்பத்துகளோ, அவனுக்கு இருக்கிற எதுவுமே ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு சமாதானம் கிடைப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இந்த சமாதானத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் மேல? இயேசு மேல வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 10:36, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென். பாவத்தில் கிடக்கிற மனிதன், அக்கிரமத்தில் கிடக்கிற மனிதன், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி, இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது என்கிற நற்செய்தி நிமித்தமாகவே அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சமாதானம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. அதான் ரோமர் 5:1 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? ரோமர் 5:1 வாசி, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பேர் என்ன? சமாதானக்காரனர். நம்முடைய ஆண்டவருடைய பேர் சமாதானக்காரனர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சமாதானத்தை ஏற்படுத்துகிற தேவன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தையார் ஒன்றாக்கி பகையான் என்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள சமாதானத்திற்கு விரோதமாக இருந்த பாவ மனுஷனை அழித்து அவனை புதிய மனுஷனாய் மாற்றி
அவர் நமக்கு சமாதான காரணராக நமக்காக பலியானார். அதான் கொலோசியர் 1:20 வாசிக்கும் பொழுது அவர் எப்படி தருகிறாரா? சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தது நிமித்தமாக பணத்தினாலும் ஆசையினாலும் பதவியினாலும் மேன்மையினாலும் கிடைக்காத பெரிய சமாதானத்தை இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அதனால் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 14:27 யோவான் 14:27 ஆண்டவர் சொன்ன சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம், நான் பெற்ற சமாதானம், நான் உண்டாக்கின சமாதானம், என் ஜீவனை கொடுத்து வாங்கப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறாரா? சங்கீதம் 29:11 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை எதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டும்தான் நமக்கு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் சமாதானத்தை குறித்து சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சமாதானத்தை சொன்னார். வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா 2:13 14 வாசிக்கும் பொழுது அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:13 அச்சனமே பரமசேனையும் திரள் அந்த தூதனுடைய தோன்றி அங்கு இருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து, உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையோ பூமியிலே சமாதானமோ மனுஷ மேலும் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. அவர் பிறந்ததே என்ன? சமாதானமற்ற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என் மனதிலே சமாதானம் இல்லை, என் குழப்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டிலே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லை, என் வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இல்லை, நான் தொழில் செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லை, நான் இருக்கிற இடத்திலே சமாதானம் இல்லை என்று சமாதானம் இல்லாமல் அங்கலாய்ப்போடு கூட இருந்தால் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின அந்த இயேசுவின் மகிமையின் சமாதானம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அந்த சமாதானத்தினால் தேவன் நிரப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 20:19 வாசிக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் செய்த காரியம் என்ன? யோவான் 20:19 வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளைகளில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த பயத்தினாலே எந்த வேதனையினாலே உங்கள் வாழ்க்கை நடந்த சில இன்சிடென்ட் நிமித்தமாக, சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, சில பாதிப்புகள் நிமித்தமாக சமாதானமற்றவர்களாய் வேதனையோடு கலக்கத்தோடு வாழ்வதற்கு கசந்த நிலைமையோடு வாழ்வதை காட்டிலும் மரிப்பது நலமாயிருக்கும் என்கிற அந்த கசந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தால், அன்றைக்கு சீஷர்கள் பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த பொழுது அதற்குள்ளாக நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நடுவே வந்து உனக்கு சமாதான மகனே, உனக்கு சமாதான மகளே என்று நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரே, வேதனையோடு வந்திருக்கிறேன், கலக்கத்தோடு வந்திருக்கிறேன், துயரத்தோடு வந்திருக்கிறேன், நிம்மதி இல்லாம வந்திருக்கிறேன், குழப்பத்தோடு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம், என் சிந்தைய சமாதானம், என் இருதயத்தில் சமாதானம், என் வேலை ஸ்தலத்தில் சமாதானம், என் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம். ஆண்டவரே எல்லா சமாதானத்தை கட்டளையிடும். நான் வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம், எங்க சபைகளுக்குள்ள சமாதானம். அந்த சமாதானத்தை ஆவியானவர் எனக்கு தருவீராக ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சமாதானம் தருவா, இயேசு சமாதானம் தருவா. எல்லா குழப்பங்கள் மாறும், எல்லா பிரிவினைகள் மாறும், எல்லா சமாதானத்தை கெடுக்கிற பாவ வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும். சமாதானத்தை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவாய் கர்த்தர் தருவாராக. அது உங்களுக்குரிய சமாதானம். கலக்கங்கள் மாறுவதாக, பயத்தின் ஆவிகள் மாறுவதாக, போராட்டத்தின் ஆவிகள் மாறுவதாக, சஞ்சலத்தின் ஆவிகள் மாறுவதாக, சந்தோஷத்தை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அந்த பயத்தின் ஆவிகள் அகன்று போவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற துயரங்கள் எது நிமித்தமாக, வியாதி நிமித்தமாகவோ, போராட்டத்தின் நிமித்தமாகவோ, சத்துருவை நிமித்தமாகவோ, தோல்வி நிமித்தமாகவோ, இழப்பு நிமித்தமாகவோ, எது நிமித்தம் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறதோ இன்றைக்கு அதில் ஒரு விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிற ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லா குழப்பங்கள் குடும்பத்தை விட்டு மாறுவதாக, பிரிவினைகள் குடும்பத்தை விட்டு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த குழப்பத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், போராடுகிற வல்லமைகள், சண்டைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நீர் அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? இல்லை யாருக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார்? சில வசனங்களை சொல்லி என்னச்சுன்னா முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார்? இல்லை இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்தான் நமக்கு சமாதானக்காரனர். அவருடைய சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானம் கொடுப்பார்? அவன் யார் சமாதானத்தை பெற முடியும்? வசனம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம், பொய்யை பகைத்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிளெல்லாம் கையில் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் எத்தனை பேரை வச்சுருக்கிறீங்க? இல்லாதவங்களுக்கு வேணால் வாங்கி தரேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து மட்டன் வாங்கக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். பைபிள் நல்லா உயர்த்தி காட்டுங்க, தலைக்கு மேலே காட்டுங்க பார்க்கலாம். இதை தூக்கி உயர்த்தி பிடிங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம். ஆமென். இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு சமாதானம். இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு சமாதானம். இந்த வேதத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கேளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கணும் அப்படின்னு என்ன? அதை தூக்கி நெஞ்சில் வச்சுட்டு ஆண்டவரே நம்ம நேசிக்கிற ஆண்டவர் அதா? இல்லை தலைமாட்டில் வச்சுட்டு படுக்குது அதா? இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இதை எடுத்து என்னச்சுன்னா முத்தம் கொடுக்குதா அதா? இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னச்சுன்னா வேத வசனத்தை வாசித்து தியானித்து அது என்ன கொடுக்குறதோ அந்த வசனத்தை கை கொள்ளுறவனுக்கு தான் சமாதானம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா? நீங்கள் சமாதானம் பெறணுமா? ஏன்னா பிஸியான ஆளியா? உங்களுக்கு பிஸியாக்குனது யாரு? உங்களை என்ன பிஸியாக்குனது யாரு? உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது யாரு? இந்த தொழிலை கொடுத்தது யாரு? இந்த குடும்பத்தை கொடுத்தது யாரு? எனக்கு ரொம்ப கடமை இருக்குது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, எனக்கு ரொம்ப தொழில். ஜாக்கிரதை.
கர்த்தருக்கு மிஞ்சி என்ன வேதத்தை வாசிக்காம உங்க வேலையை செய்யாதீங்க, அது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை திறந்த வேதத்தோடு ஆண்டு சஞ்சலத்தோடு இருந்தோம், வேதனையோடு இருந்தோம், துக்கத்தோடு இருந்தோம். இந்த வசனம் பேசிச்சுல, ஆண்டவர் கூட பேசினார்ல. இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்வான்? அவன் எப்படி இருப்பானா? நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த வேதத்தை உண்மையா நீங்க வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த குறித்த ஆண்டோடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? 70ஆம் வசனத்தை பாருங்க. 119 70 பாருங்க. 119 70 பாருங்க. அவர்கள் இருதயம் நிலந்தொண்ணி கொளுத்திருக்கிற நானும் உம்முடைய வேதத்தில் எது மனமகிழ்ச்சி? நல்ல சாப்பாட்டுலையா? நம்ம முன்னால் வச்சிருக்க நல்ல சாப்பாட்டுலையா சந்தோஷம்? அது இல்லை. அது என்னச்சுன்னா இருந்த 3 மணி நேரத்தில் என்னச்சுன்னா ஜீர்ணிச்சு போயிடும். ஆனால் அது அல்ல, இந்த வசனம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. 77ஆம் வசனத்தை பாருங்க. 77ஆம் வசனத்தில் நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வேதம் என்னதான்? என் மனமகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். 92ஆம் சங்கீதத்தை வசனத்தை பாருங்க. 92ஆம் வசனம். 92ஆம் வசனம் சீக்கிரம். உம்முடைய வேதத்தில் உம்முடைய வேத மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இது மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சி இல்லைன்னா நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஸ்தோத்திரம். 97 அதே 97 பாருங்க. 97 உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. நாள் முழுவதும் என்னதான்? இதுதான் என் தியானம். சும்மா இருக்கிறீங்களா? வேதத்தை நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுதேன், எத்தனை பேருக்கு நீங்கள் பைபிள் கொடுத்துன்னு சொல்லுதை காட்டலாம், எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தங்கிறது முக்கியம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தேன் என்பதை காட்டலாம், நான் எத்தனை மணி நேரம் இந்த பைபிள் வாசித்திருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு கை கொள்ளாத ஒன்றை இன்னும் ஒருவருக்கு நாம் திணிக்க முடியாது. இந்த வசனம் என்ன மாற்றினது? இந்த வசனம் என்ன உயர்த்தினது? இந்த வசனம் என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா எனக்கு நல்ல குணத்தை கொடுத்தது. அல்லேலூயா. என்னை நல்லவனாய் மாற்றி இந்த வேத புத்தகம். உங்கள் பைபிள் எப்படி இருக்கு? இன்னும் திறக்கப்பட்ட பைபிளா இல்லை மூடப்பட்ட பைபிளா இருக்கா? அது அனுதினமும் 163 வசனத்தை பாருங்களேன். 163 119 163 பாருங்க. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையே, வேதத்தை நான் நேசிக்கிறேன். ஏன் இதை நேசிக்கணும்? ஏன் இது மேலே அன்பு செலுத்தணும்? ஏன் இது என் மனமகிழ்ச்சியாக இருந்தது? 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கு. எதனால் அருளப்பட்டு இருக்கிறதா? இது மனுஷனுடைய எழுத்து அல்ல, இது தேவனுடைய எழுத்து. அல்ல சொல்லுங்க. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். முதல்ல அச்சு ஏந்திரம் என்னச்சுன்னா எதில் எழுதப்பட்டதா? இந்த தமிழ் வேத புத்தகம் தான் அச்சடிக்கப்பட்டது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அன்பு தம்பி தங்கச்சிமார்களுக்கு சொல்லுதேன், இந்த வேதத்தை நீ உண்மையை நேசித்து பாரு, இந்த வேதத்தை உண்மையாக படிச்சு பாரு. தோத்திரம். இந்த வேதத்தை நீ சுமந்து பாரு. இந்த வேதம் உன்னை வாழ்க்கையில் உன்னை நல்ல தேறின மனுஷனாய் மாற்றும். உன்னை ஞானவானாய் மாற்றும். இந்த வேத வசனத்தை நீ என்ன ஸ்தோத்திரம். அதே 119ஆம் சங்கீதம் 90ஆம் வசனத்திலிருந்து நீ வாசித்து பார்த்தா அங்கே ஆண்டோடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். 90 இல்லை 98 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 119 என்ன ஸ்தோத்திரம். என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானவானாய் மாற்றினீர். 98 தானே? 98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் மாற்றினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் உடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியினால்
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். உனக்கு படித்த டீச்சரை காட்டினா அறிவுள்ளவனா மாற்றுது, அறிவுள்ளவளவனை மாற்றுது இந்த வேதம். எத்தனை ஆமதிக்கிறீங்க? அலையில சொல்லுங்க அலையிலோயா. பேதைகளை ஞானியாக்குவது இந்த வேதம். இந்த வேதத்தை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வேதத்தை உங்க பிள்ளைகளை வாசிக்க வைங்க. இந்த வேதத்துக்கு செவிசாய்க்க வைங்க. இந்த வேத வசனமே நம்மை அறிவுள்ளவனா, ஞானம் உள்ளவனா, கல்விமானா மாற்ற என்ன தகுதி உள்ளது. இதுதான். அலையில சொல்லுங்க அலையிலோயா. 100ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்க ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினா முதியோர்களை பார்க்கலாம் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இப்ப 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், என்னை தேறின தேவ மனுஷன் தேறினவனாகவும். ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்துக்கு வாங்க. அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும்படி. நம்ம எல்லாம் நல்ல கிரியை வெளிப்படணுமா, நல்ல சுபாவம் வெளிப்படணுமா, நல்ல என்ன ஸ்தோத்திரம் மனிதனா மனுஷியா வாழணுமா, இந்த வசன நற்கிரிகளை செய்ய நம்மை தூண்டுகிறது, தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. அது இந்த வசனம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. கைவைத்தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. இந்த வசனத்தை மறந்தால் அவன் சந்ததியை மறப்பேன் இருக்கிற அமைத்தோத்திரம். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இதை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம். இதை நேசிக்கிற என்ன உண்டு? சமாதானம். 2வது அமைத்தோத்திரம். ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. 26:3 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 20. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து. யாரை உறுதியாக பற்றி கொள்ளணுமா? அவரை உண்மையை பற்றி கொள்ளுகிற. எப்போ? தேவைக்கா? தேவைக்கு மட்டும் இல்லை, எப்பவும் எந்த சூழ்நிலையும். அலையில சொல்லுங்க. உன்னதப்பட்டில் அந்த என்ன சுனமத்தி சொல்லுதா பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நம்ம உன்னதப்பட்டு 3:4 பாருங்க. 3:4 அது சொல்லுகிறா பாருங்க. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஒரு அலையில் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு வாலிபர் கூட்டம் ஜெய்சலனே வாலிபர் கூட்டம் இன்னைக்கு ஏன்னா எக்ஸாம் இருக்குது. இது முடிஞ்சோன்னே எப்படி எக்ஸாமுக்கு அதை நீங்கள் பார்த்துருங்கண்ணே. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனேன். என் ஆத்துமா நேசர் நினைச்சதை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் நினைச்சதை பற்றி கொண்டேன். விடாமல் பற்றி கொண்டேன். ஸ்தோத்திரம். ரூத்து சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். ரூத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். ரூத்து 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு அவள் என்ன சொன்னாலாம்? அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்க இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவாள் என்றார். அதற்கு அடுத்து அவ ஒன்றும் சொல்ல, அமைதியாக போயிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல, அதற்கு போவாஸ் பிரதித்திரமா, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காய் செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம ஜனத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆண்டவர் எப்படி பின்பற்றுதீங்க? தேவைக்காக மட்டும் பின்பற்றுதீங்களா?
இல்லை ஒரு நன்மை நடப்பதுக்காக பின்பற்றுதீங்களா? இல்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் யோபு சொல்லாம பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அப்படி என்ன அதே மாதிரி நீங்க பின்பற்றுதீங்களா? அன்னி அனுச்சன கண்கள், என் கண்ணை அவருக்கா, என் தோல் முதலான எல்லாம் அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேங்கிற அந்த நம்பிக்கையோடு அவர் பின்பற்றுதீங்களா? பவுல் சொன்னா பாருங்க, உபத்திரமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ வியாகுலமோ உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது நான் நினைச்சேன், நிச்சயத்திருக்கிறேன். அப்படி இருக்கிறோமா? எது வந்தாலும் பாட்டு மட்டும் பாடிடுவோம், என்ன வந்தாலும் என்னே சரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தான், என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றும் காத்திடுவார் என்றும். ஆமென். எந்த சூழ்நிலை அவரை பின்பற்றுவான். அல்லேலூயா. அவரை பின்பற்றல எதுவுமே குறையக்கூடாது. அல்ல சொல்லுங்க, எல்லா சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க. உபத்திரத்து நேரத்தில் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆறாம் நடத்தும் பொழுது என்னச்சுன்னா அண்ணன் சொன்னாங்க ஏதோ ஒரு வார்த்தை, இயேசுவை நேசிக்கிறத பற்றி என்னச்சுன்னா அவங்க ஒரு ரொம்ப என்னச்சுன்னா ஐ ஸ்வீட் ஜீசஸ் ஸ்வீட் ஜீஸ் அப்படி தானே சொன்னீங்க. ஆமாம், அவர் ரொம்ப நல்ல இயேசு. அலையில சொல்லுங்க. அலையிலோயா. அது ரொம்ப ரொம்ப நல்லவர். எங்கே இயேசு? நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. எங்க இயேசு? நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நீங்கள் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் உண்மையை நேசிக்க பழகுங்க. அவரை கைவிடாமல் அவரை பிடிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அலையில சொல்லுங்க, அங்கே தான் சமாதானம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளவனுக்கு சமாதானம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. மூன்றாவது ஏசாயா 48:17-18 வாசிக்கிறோம். ஏசாயா 48:17-18 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற மீட்பராய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாய கர்த்தர் நானே. அடுத்த வசனம் பாருங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம், அவர் உறுதியாய் பற்றி கொண்டவங்களுக்கு சமாதானம். மூணாவது அவருடைய கற்பனையை கவனித்து அதன்படி நடக்கிறவங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர் கற்பனை என்ன? ஆண்டவருடைய கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்த வசனம், நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனை என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னா? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அதற்கு ஒப்பான 2வது கற்பனை என்ன? அதே நீங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் 1 யோவான் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 1 யோவான் 3. அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், ஸ்தோத்திரம். நாம் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிடபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அவருடைய கற்பனை என்ன?
அந்த கற்பனைப்படி நடக்கிறவனுக்கு சமாதானம், அந்த சமாதான நதியை போல இருக்குமா. அமிஸ்தோத்திரம். இந்த சமாதானம் என்ன? தேவனிடத்தில் அன்பு. அமிஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 2 யோவான் புத்தகத்தில் பாருங்க, 2 யோவான் புத்தகம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 4ஆம் வசனம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உண்மையுடைய பிள்ளைகளின் சில சத்தியத்தை நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்ன நடந்தாங்க? அடுத்த வசனம், இப்பொழுது அம்மாளே நாம் ஒருவரில் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாகி எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாய் எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனத்தில், ஆமே நாம் அவருடைய கற்பனை நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இந்த கற்பனை தான். தேவனிடத்தில் அன்பும் பிறரிடத்தில் அன்பும். அல்லேலூயா. அப்படி நடக்கிறவர்களுக்கு சமாதானம். 4வது யாருக்கு சமாதானம்? பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்களுக்கு தேவையை சொல்லுகிறவன் அல்ல. ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுதும், எவ்வளவு போராட்டமாக இருக்கும் பொழுதும், எந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவரோடு கூட நிற்கிறோம் பாருங்க, அவரோடு கூட அவர் முகத்தை பார்க்குறோம் பாருங்க. ஏனோக்கு நமக்கு நல்ல எக்ஸாம்பிள். அல்ல சொல்லுங்க. எல்லா மனுஷனும் என்னச்சு எப்படி வாழ்ந்தாலும், அவன் கடமை செஞ்சாலும், எல்லாரும் என்னச்சுன்னா குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, வேலை இருக்குன்னு சொன்னாலும் அவன் மட்டும் சொன்னான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்று சொல்லுங்க. வசனம் பாருங்களேன். குமாரனையும் குமாரத்தையும் பெற்று தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 5ஆம் அதிகாரத்தில் அமைச்சது. 6ஆம் அதிகாரத்தில் என்ன 9ஆம் வசனத்தில் பாருங்க. நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ள நீதிமான் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு செஞ்சான். ஆனால் எல்லா மனநிலைமை எப்படி இருந்தது? பொல்லாப்பு நிறைந்த இருந்தது, இருதயெல்லாம் கேடு நிறைந்த இருந்தது. ஆனால் இவனோ கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சூழ்நிலையை பார்த்து வாழக்கூடாது. எனக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற தொடர்பு விடக்கூடாது. ஒரு அலையில் சொல்லுங்க. காலையில் ஜென்ரேட்டர் நல்லா ஓடிச்சு. 4:30 மணிக்கு ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்த உடனே டப்புன்னு ஜென்ரேட்டர் என்னச்சுன்ட்டு ரொம்ப அப்படியே டப்பார்னு என்னச்சுன்னு எல்லாம் டிகிரிஸ் ஆகிப்போச்சு. எல்லாம் அப்படியே என்னச்சுன்னா பல்பு எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே ஒன்றும் ஃபால்ட் இல்லை. ஏதோ என்னச்சுன்னா டீசல் ஊற்றும் பொழுது ஏதோ ஒரு சின்ன என்னச்சுன்னா திரும்ப போய் என்னச்சுன்ட்டு அங்கே பெரிய கல் இல்லை, பாறை இல்லை, ஏதோ ஒரு சின்ன திரும்ப போய் என்னச்சுன்னா டீசல் போகிற எண்ணத்தில் நாப்பில் கொஞ்சம் என்னச்சுன்னா அடைச்சிட்டு அது உடனே என்னச்சு டீசல் என்னச்சுன்னா ஃப்ளோ ஆகாமல் இருக்கனால என்ன ஆகிட்டு டீசல் ஃப்ளோ ஆகணும். லாக் ஆகிடக்கூடாது. எரிய மாட்டோம், பிரகாசிக்க மாட்டோம். ஜபம் எப்படி இருக்கு? தேவைக்கு மட்டும் ஜபிக்கிறீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன்னு சொல்லுதீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ ஜபத்தில் கம்மி ஆகுறோமோ அப்போ நீங்கள் பின்வாங்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அழகா வசனம் பாருங்க. யோபு 22:21 பாருங்க. யோபு 22:21 பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. நீர் அவரோடு பழகி வசனம் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. அவரோடு பழகி எப்படி இரு? சமாதானமாயிரும். அதனால உமக்கு என்ன வரும்? அப்போ ஜெபம் என்ன? யாரோட பழகுவது? உங்க கூட சண்டைக்காரங்கிட்ட பேசுவீங்களா? உங்கள் சண்டைக்காரங்கிட்ட நீங்கள் என்ன செய்வீங்களா? நீங்கள் பார்த்தா அங்கேருந்து வாராங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க நம்மளை பார்த்து பேசிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் விளையிறவங்கள. ஆண்டரை விட்டு விலகி போகாதீங்க. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி ஜபத்தை மறக்கக்கூடாது.
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்தும் அவன் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகனில போய் அதை திறந்து அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஐயா, சிங்கத்தின் கெவியில போடப்படுவான்னு தெரிஞ்சாலும் ஜெபம் பண்ணா. உபத்திர வரும்னு தெரியும், வேதனை வரும்னு தெரியும், பாடு வரும்னு தெரியும், நிந்த வரும்னு தெரியும், அவமான வரும்னு தெரியும். இதனால் நம்ம போராட்டம் வரணும், ஜெபத்தை விடல. அதுதான் ஆண்டவரோடு கூட இருக்கிற உண்மையான ஜெப வாழ்க்கை. நம்ம ஆண்டவரை பற்றி தெரியுமா? நமக்கு நல்ல சரியான எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 5:15 அவர் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டான். அவர் புகழ் எல்லாம் அப்படி பயங்கரமா பரம்பிட்டு பாருங்க. அப்படி இருந்தால் அவருடைய கீர்த்தி அதிகமாக நினைச்சிட்டு பரம்பிட்டு, அதாவது பேர் புகழெல்லாம் வந்துட்டு திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்கிறதற்கும் அவரால் தங்கள் பிணிகள் நீங்கி சவுக்கியமடைவதற்கும் கூடி வந்தாங்க. இப்போ இதில் 2 காரியம் இருக்கு. ஒன்று புகழ், இன்னொன்று அவரை தேடி வந்த ஜனம். கடமை, அவர் கடமை என் இடத்துல வருகிற ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்கிற சுற்றி தெரிந்தா இந்த 2 கடமை அவர் செய்யணும். என்ன செய்யணும்? புகழ் வந்துட்டு நம்ம தான் வளர்ந்துட்டோம், நம்ம தான் பெருகிட்டோம், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்ம தான் நல்லாயிட்டோம், நம்ம தான் நினைச்செல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய புகழ் வந்துட்டு, நமக்கு நல்ல எல்லாம் நினைச்சின வசதி வாய்ப்புகளாம் வந்துட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க நம்முடைய கடமை. எனக்குன்னு மனைவி, எனக்குன்னு பிள்ளைகள், எனக்குன்னு நினைச்சின குட்டிகள், எனக்கு குட்டினா வேறு தப்பாக நினைச்சிடக்கூடாது, தோத்துட்டாரு. எனக்கு மனைவி பிள்ளைகள், எனக்குன்னு எல்லாம் நினைச்சின ஸ்தோத்திரம். என்னை சூழ்ந்த சில ஜனங்கள், இவங்களெல்லாம் நான் பார்க்கணும், இவங்களெல்லாம் நான் உபசரிக்கணும் அப்படின்னு இயேசு இருக்கவே இல்லை. அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவரோ இல்லையா, நான் இவங்களை பார்க்க அவரோ கடமையை தள்ளி வச்சா ஜபத்தில், பொறுப்புகளை தள்ளி வச்சா ஜபத்தில், வேலைகளை தள்ளி வச்சா ஜபத்தில், ஸ்தோத்திரம், மகிமையை தள்ளி வச்சா ஜபத்தில், இதெல்லாம் வச்சுட்டு அவரோ தனித்து போய் ஜபம் பண்ணிக்கணும். அவருக்கு நல்லா தெரியும் இந்த மகிமைக்கு அந்த ஜபம் தான் காரணம், இந்த மகிமை, இந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் தான் காரணம், இந்த ஜனங்கள் வருவதற்கு காரணமே அதுதான் அவருக்கு தெரியும். அதனால ஜபத்தை விடவே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்கள் சமாதானம் இழந்து போய் விடக்கூடாது. கர்த்தரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகள் ஒருபோதும் முறிக்கப்படாதபடி ஜபத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பெறுகிறீர்களோ, எவ்வளவு உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ, எவ்வளவு கடமைகள் உங்களுக்கு வருதோ, எவ்வளவு பொறுப்புகள் வருதோ, அதன் மத்தியில் எவ்வளவு உங்கள் ஜபங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அதுவரையும் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பா. நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எந்த இடத்தில் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் பிளாக் வராதபடி அவரே பார்த்துக் கொள்ளுவார். தடையெல்லாம் உடைப்பார், நமக்கு முன்னால போவார், நம்ம காரியத்தை அவரே பார்ப்பார். எத்தனை ஆமதிக்கிறீங்க? நல்ல கையை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் ஜபத்தை மறக்க கூடாது. சிலவங்களுக்கு கொஞ்சம் காதெல்லாம் கேட்காது, ஓங்கி சொல்லிருங்க. ஜபத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அல்ல சொல்லுங்க. ஜபம் மறந்தா போச்சு. ஃபாதர் அழகா பண்ணல, நான் ஜபம் மறந்தா எதிரி களை விதைப்பா, அப்படித்தானே? ஜபம் மறந்தா களை வேணுமா? பிரச்சனை வேணுமா? நெருக்கம் வேணுமா? உபத்திரம் வேணுமா? போராட்டம் வேணுமா? சஞ்சலம் வேணுமா? தவிப்பு வேணுமா? ஆசீர்வாத தடை வேணுமா? ஜபத்தை விட்டுருங்க, எல்லாம் வந்துடும் தானா. ஜபம் வேணும், ஜபம் வேணும். ஆமேன் வரமாட்டுக்கு. அல்லேலூயா. நல்லா ஜபிங்க, ஜபிக்கிறவங்களுக்கு விடுதல். அல்லேல சொல்லுங்க. கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து முதல்ல யாருக்கு? வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம். 2வது அவர் உறுதியாய் பற்றிக்கணும். 3வது கற்பனையை கவனித்து நடக்கிறவர்களுக்கு. 4வது ஜபிக்கிறவர்களுக்கு. 5வது கடைசியாக 2 தீமோத்தேயு 2:22 2 தீமோத்தேயு 2:22 அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியும் நியாயத்தை விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படினார். யாருக்கு சமாதானம் கொடுக்கிறாரு? பாலி இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள. நீதி உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு
ஆண்டவர் என்ன சொன்னா, ஆராதிக்கிறவங்கள சுத்த இருதயத்தோடு ஆராதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த என்ன சொன்ன சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏசாயா 32:17 பாருங்க. ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கும் சுகமா. நீதியின் கிரியை சமாதானம். நீதி செய்கிறவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். அவங்க செய்கிற ஆராதனை, அவங்க செய்கிற ஜெபம், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த நீதியின் காரியங்களுக்கு பலன் தருகிறார். சங்கீதம் 85:10 பாருங்க. 85:10 சங்கீதம் 85:10 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றுக்கொண்டு முத்தம் செய்யும். அடுத்த வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார், தம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கடைசி வசனம் பாருங்க. கடைசி வசனம், நீதி அவருக்கு முன்பாக சென்று அடிச்சின் வழியை நம்மை, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு முன்னால் போயிருக்கிற சமாதானத்தை கொடுத்துட்டு போனவர், அவருக்கு முன்னால் நிற்கிறது நீதி மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அந்த நீதி உள்ளவங்களாய் வாழ்கிறவங்களுக்கு சமாதானம். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அமெத்தோத்தரம். யாருக்கு சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? வேதத்தை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க, அவருடைய கற்பனையை கை கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை நேசிங்க, அதோடு கூட நீதி செய்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அந்த சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவார். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி, வலது கை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி, ஸ்தோத்திரம். இடது கை நெஞ்சில் வச்சு, ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவங்களா என்னை மாற்ற, ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறல மாற்ற. எல்லாரும் சொல்லுங்க அந்த வசனம், அந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்ற ஆண்டவரே, மாற்ற ஆண்டவரே, மாற்ற ஆண்டவரே. உண்மையா நேசிக்கணும், உண்மையாய் பின்பற்றி வருகிற கிருபை, எந்த சூழ்நிலை உண்மை பின்பற்றி வருகிற கிருபை எனக்கு தாரும், எந்த சூழ்நிலை பின்பற்றி வருகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஒரு கற்பனை உண்மையாய் கை கொள்ளணும் ஆண்டவரே, உண்மையாய் கை கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை விடக்கூடாது ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் ஜெபத்தை விடக்கூடாது. நீதி செய்கிற மனிதனாய் மனுஷியாய் எங்களை மாற்றும். அந்த சமாதானத்தை காண கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் விலக்கி ரட்சியும். அன்று செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவர்களுடைய படிப்புகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டவருடைய இரக்கம் தொடர்ந்து இருக்கிற ஆராதனை இருப்பதாக உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதானமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலமரவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.